வணக்கம் நிகிதா. அதாவது சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் பயணி ஒருவர் பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளை கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 35 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக அதாவது சுற்றுலா பயணி விசாவில் கம்போடியா நாட்டிற்கு சென்று விட்டு சிங்கப்பூர் வழியாக இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தார். அந்த பயணி மீது அதிகாரிகள் சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அவருடைய உடைமைக்குள் பரிசோதனை செய்தனர். அப்போது உடைமைக்குள் மறைத்து வைத்திருந்த 3.5 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை கைப்பற்றினர். அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 35 கோடி ஆகும். இதையடுத்து அதிகாரிகள் போதை கடத்தல் பயணியை கைது செய்து சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மிக தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது இந்த கடத்தலில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த பயணி சர்வதேச போதை கடத்தல் கும்பலில் சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது. மேலும் இவர் கடத்தி கொண்டு வந்த இந்த போதைப் பொருளை டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள 2 போதை கடத்தல் கும்பலுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வந்தார் என்றும் தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த போதை கடத்தல் கும்பலை சேர்ந்த இருவரையும் அங்கு பிடிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 35 கோடி மதிப்புடைய 3.5 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தல் பயணி ஒருவரை கைது செய்யப்பட்டு மேலும் இருவரை மும்பை மற்றும் டெல்லியில் பிடிக்க நடவடிக்கை எடுத்து வரும் சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா.